தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சத்யன் ஆடியோ புக்ஸ் வழங்கும் நிர்மலா ராகவனின் தாடிக்காரனா ஐயோ. குரல் சத்யன் ரங்கநாதன். அத்தியாயம் 2. தங்கை எங்கே? மூளை இருக்கிறவங்க யாராவது இன்னைக்கு வெளியே போவாங்களா? மூர்க்கத்தனமாக கத்திய கணவரின் மறுபுறம் அகிலாவுக்கு அச்சத்தை ஊட்டியது. வாய மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் உருமினார். அதிர்ந்தே பேசாதவர்தான் எப்படி மாறிவிட்டார்? இப்போது எது பேசினாலும் தப்பாகிவிடும் என்று புரிந்தவளாய் மௌனத்தை கடைபிடித்தாள். இந்த கழுதை எவனுடையாவது ஓடிப்போச்சா? சற்று தாழ்ந்த குரலில் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவர் உடனே தன் சந்தேக புத்தியை நொந்து கொண்டு நெற்றியில் அறைந்து கொண்டார். தான் வளர்த்த குழந்தை எங்கானும் கெட்டுப்போவாளா? அண்ணா, இவரை காதலிக்கிறேன் என்று மோகனை கொண்டு வந்து நிறுத்திய உடனேயே தான் உடன்படவில்லை. மனிதன் பயந்துவிட்டால்தான் குணம் எப்படி மாறிவிடுகிறது? என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்கவே பயமாக இருந்தது. ஆனால் வேண்டாம் என்றால் மட்டும் நினைவுகள் எழாமல் இருந்துவிடுமா என்ன? காலம் இருக்கிற இருப்பிலே 70-80 வயது கிழவிகளை கூட பலாத்காரம் பண்ணும் அளவுக்கு இந்த உலகம் சீரழிந்து போயிருக்கிறது. வினுதாவை போன்ற அழகான இளம்பெண் ஒருத்தி கையில் சிக்கினால் விட்டு வைக்குமா? தான் எவ்வளவுதான் யோசித்தாலும் நடக்கப் போவது எதுவுமில்லை என்றவரை அவர் அறிவுக்கு எட்டியது. அந்த குழப்பமான நிலையிலும் தொலைபேசியை கையில் எடுத்தவரை தடுத்தாள் அகிலா. அவருடைய முறைப்பை பொருட்படுத்தாமல் கெஞ்சினாள். கல்யாணம் நிச்சயமாயிருக்கிற இந்த சமயத்துல 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சா நல்லா இருக்காதுங்க. ஒரேடியா தலைமுடியில்லான்றியா? அடித்தொண்டையிலிருந்து அந்த ஆக்ரோஷமான குரல் அவளை கட்டுப்படுத்தியது. அயர்ந்து போய் அமர்ந்தாள். போலீஸ். அகிலா வாயை பொத்திக் கொண்டாள். பேசிவிட்டு போனை வைத்தவர் ஆத்திரத்துடன் ஏதோ முணுமுணுத்தார். என்ன சொல்றாங்க? அச்சத்தையும் மீறி ஆவல் கிளர்ந்தது. ஏதாவது பேசிக் கொண்டிருப்பது வேண்டாத யோசனைகள் எழாமல் இருக்கவும் வசதியாக இருந்தது. கேஸே இல்லையே, பட்டப்பகல்ல தானே டாக்ஸில ஏறி போயிருக்காங்க, இதுல பயப்பட என்ன இருக்கு அப்படின்றான் எவனோ மடையன் என்று வைதார். அப்படியும் ஆத்திரம் தீராது. உடம்புல பொட்டு துணி இல்லாம எங்கேயாவது ஏரியில கிடக்கிற புணத்தை எடுத்து இது யாரோட உடம்பு, எப்ப இது நடந்துச்சுன்னு பழங்கணக்க பார்க்கதான் இவனெல்லாம் லாக்கி. அப்பதானே பேப்பர்ல பெருசா தன்னோட போட்டோவை போட்டுக்கலாம் என்று புரிந்து தள்ளினார். ஐயோ, என்னவெல்லாமோ சொல்றீங்களே என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள் அகிலா. இவ்வளவு பெரிய கோலாலம்பூர் நகரத்தில் நம் வீட்டு பெண்ணை எங்கே போய் தேடுவது என்று மலைத்து போய் பேச வேறு எதுவும் இல்லாது உட்கார்ந்த நிலையிலேயே அன்றிரவை கழித்தனர் அத்தம்பதிகள். பசி, தூக்கம் போன்ற அத்தியாவசியமான தேவைகள் கூட மறந்து போயின. மனம் மட்டும் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. தான் தினசரிகளில் படிக்கும் செய்திகளில் ஒன்று தன் குடும்பத்திலேயே நடந்துவிட்டதோ என்று அருணுடைய யோசனை போயிற்று. வினுதாவை கெடுத்துவிட்டு இவளை விட்டு வைத்தால் நமக்குதான் ஆபத்து என்று ஒரேடியாக தீர்த்து கட்டிவிட்டார்களோ? ஆற்றில் உரு தெரியாத பெண்ணின் உடல் ஒன்று மிதந்து வருவது போன்ற பிரம்மை ஏற்பட்டது. ஏன், அப்படியே கொன்றிருந்தாலும் கூட பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து குப்பை தொட்டியில் போடலாமே. அவள் உயிரோடு இருந்தால்? வெறியர்களின் வன் செயலுக்கு ஆளாகி பல ஆண்களுக்கு சில மணி நேரம் சுகமளிக்கும் பாவையாக தப்பிக்கவே இயலாத வகையில் பலத்த காவலில் இருப்பாளோ? அல்லது போதைப்பொருள் தாராளமாக வழங்கப்பட்டதில் தன் செய்கையின் கேவலம் புரியாமல் அடுத்த வேளை போதை கிடைப்பதிலேயே கவனம் பூராவும் நிலைக்க அவளை பிடித்து கொண்டு போனவர்களின் கைப்பாவையாய் அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுத்து தனது கீழ்த்தரமான வாழ்க்கையால் எத்தகைய வருத்தமோ அவமானமோ கொள்ளாது நடைப்பிணமாக ஆகி நேற்று வரை குழந்தை போல சிரிப்பும் கும்மாளமுமாக இருந்த அருமை தங்கையை இப்படியெல்லாம் நினைத்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. மூச்சு பெருமூச்சாக ஒழுங்கற்ற நிலையில் வெளிவந்தது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதே என்ற பதபதைப்புடன் அவளை விடுவித்தால் எத்தனை லட்சம் தருவீர்கள் என்று யாராவது அழைத்தால் கூட தேவலாம் என்ற முடிவுக்கு வந்தார் அருண். பெண் மனமோ மனிதர்களால் இப்போது எந்த ஆதரவும் இல்லை என்ற விரக்தியுடன் ஏதானும் ஒரு பிடிப்பை தேடி தெய்வத்தை நாடியது. வினுதா முழுசா திரும்பி வந்தால் உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன் பிள்ளையாரப்பா என்று பேரம் பேசியது. ஆனாலும்
நாத்தனார் மாயமாக மறைந்த அதிர்ச்சியை விட கணவரிடம் தோன்றிய மாறுதல்கள்தாம் பொறுக்க முடியாததாக இருந்தது அகிலாவுக்கு. நீதானே அவளை வெளியில் அழைத்துப் போனாய் என்று பழியை அவள் மேலேயே திருப்புவாரோ? நமக்கு வேண்டியவர் ஒருவர் ஆஸ்பத்திரியில் இறந்து போனால் டாக்டருடன் பகைமை பாராட்டுவது போல்தானே இதுவும்? மறுநாள் பொழுது விடிந்தது. வெறித்த பார்வையுடன் உட்கார்ந்திருந்தார் அருண். சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்ட அகிலா, நீங்க கிளினிக் போக வேண்டாமா? ஒரு மனைவிக்கே உரிய கடமையுடன் நினைவுபடுத்தினாள். நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு பழையபடியே தொய்ந்து போய் உட்கார்ந்தார் அந்த டாக்டர். பைத்தியம், நான் இருக்கும் நிலையில கத்திய கையில் எடுத்து ஆபரேஷன் பண்ண முடியுமா என்ன? என் உடம்பு பூராவும் படபடக்குதே. ஒவ்வொரு மூச்சும் வினுக்கண்ணு வினுக்கண்ணுன்னு அழுது உனக்கு புரியுமா? யோசிக்கும் சக்தி அறவே போய்விட்டது போலிருந்தது. அப்பெயர் மட்டும் திரும்ப திரும்ப நினைவில் எழுந்தது. திடீரென எண்ணம் மாறியது. வினுக்குட்டி பார்க்க எப்படி இருந்தால்? எழுந்து போய் போட்டோ ஆல்பத்தை எடுத்தார் அருண். அண்ணனும் அண்ணியும் மணக்கோலத்தில் இருக்க இருவருக்கும் நடுவில் நின்று அவர்கள் தோள்மேல் கைப்போட்டு சிரித்தபடி நின்றிருந்தாள் வினுதா. பரிவுடன் அச்சிறுமியின் கன்னத்தை தடவினார். இனிமே உன்னை பார்ப்பேனாமா? பொங்கிய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் முயற்சியில் முகமே இறுகியிருந்தது. ஐயோ வேணா, இப்ப அதை ஏன் எடுக்கிறீங்க என்று வேதனை தாங்காது அகிலா அலறிய போது வாசலில் கார் வந்து நின்ற சப்தம். அதிலிருந்து இறங்கினாள் வினுதா. உடல் பூராவும் திட்டு திட்டாய் சேரும் இரத்தக்கரையுமாக. அண்ணா! அழுகையாக வந்த அக்குரலை கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தார் அருண். தங்கையின் அலங்கோலத்தையும் மீறி அவளை உயிருடன் கண்டுவிட்டதில் ஒரு நிறைவு தோன்றியது. வினுக்கண்ணு, வினுக்கண்ணு! எப்போதுமே நிதானத்தை தவறவிடாதவர் கடந்த சில மணி நேரங்களில் பட்ட பாட்டில் வேறு மனிதராக மாறியிருந்தார். படபடப்பை மறைத்துக்கொள்ள முயலாது அவள் அருகே ஓடி வந்தார். தாவணி போட்டுக்கொள்ள ஆரம்பித்த நாளிலிருந்து தொட்டே இராத தங்கையை ஆறத் தழுவினார். மற்றொருவரின் ஸ்பரிசம் பட்டாலே உடல் பற்றி எரிவது போல் இருந்தது வினுதாவிற்கு. முரட்டுத்தனமாக தன்னை விடுவித்துக் கொண்டாள். அதிர்ச்சியில் வாய்ப்பிழந்து நின்ற அகிலாவை பார்த்ததும் அவள் கண்களில் நீர் பெருகியது. இன்னொரு பெண்ணுக்கு மட்டுமே புரியக்கூடிய அவலம் என்பதால், நான் குளிச்சிட்டு வரேன் நீ என்று உள்ளே விரைந்தாள். எங்க போறா? குளிக்கத்தான். அவசரமாக அவளை பின்தொடர்ந்து குளியலறை கதவை பலமாக தட்டியபடி அருண் கத்தினார். வெளியே வா முதல. என்னன்னா? குரல் பலவீனமாக ஒலித்தது. தடயம் எல்லாம் உன்மேலதானே இருக்கு. அதை கழுவிட்டா அப்புறம் அந்த ராஸ்கலை எப்படி பிடிக்கிறது? அந்த அசிங்கம் பொறுக்காமல் தானே அவசரமாக குளிக்க போனோம். நீ குளிச்சிட்டு வாமா. நாத்தனாருக்கு வக்காலத்து வாங்கினாள் அகிலா. பின்னர் கணவரிடம் விவாதம் புரிய தொடங்கினாள். ஒரு முழுக்கு போட்டு அதோட இந்த விஷயத்தை மறக்கிறத விட்டுட்டு போலீஸு கேஸ்னு அலைனுமா? 4 பேருக்கு தெரிஞ்சா நம்ம பெண்ணதான கண்டபடி பேசுவாங்க. ஆம்பளைங்க என்ன செஞ்சாலும் சரின்னு ஏத்துக்கிற சமூகம் இது. வழக்கத்துக்கு விரோதமாக மனைவி அதிகாரமாக தன்னிடம் பேசியது அருணை சிந்திக்க வைத்தது. நீ சொல்றதும் சரிதான். நாளைக்கே கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு எவன் பண்ணிப்பான்? கணவன் மனைவி இருவரும் சற்றும் எதிர்பாராத வண்ணம் குளியலறை கதவு திறந்தது. பழைய கோலத்திலேயே வெளியே வந்தாள் வினுதா. வாங்கண்ணா, போகலாம் என்றாள் உறுதியான குரலில். தப்பு செஞ்சவங்கள சும்மா விடுறது நாம அவங்களுக்கு பயந்த மாதிரி தானே ஆகுது. வேண்டாம் வினு, நான் ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டேன். அண்ணி சொல்றதுதான் சரி. உன்னை இப்படி பார்க்கவே முடியல, கன்றாவியா இருக்கு. போய் நல்லா குளி போ. அகிலாவும் கணவருடன் சேர்ந்து கொண்டாள். போலீஸ் குற்றவாளியை பிடிச்சு கீழ்ச்சாங்க. இப்ப நீங்க வரீங்களா, இல்ல நானே காரை எடுத்துட்டு போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வரட்டுமா என்று மிரட்ட பார்த்தவள் கம்மிய குரலில் சொன்னாள். நானே போலாந்தான், ஆனா கால் ரெண்டும் குடையுது. அதிர்ச்சி தாங்காது அகிலா மூச்சை இழுத்துக்கொள்ள தான் அனுபவிக்கும் வேதனை கண்ணீராய் மாறிவிடாதிருக்க அரும்பாடுபட்டார் அருண். முகத்தை திருப்பிக் கொண்டு வா என்ற ஒரே வார்த்தையால் அவளுக்கு பக்கபலமானார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காம சத்யன் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.